எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இந்த கிரகங்களுடைய தசைகள் வந்தா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறும். உங்களோட வாழ்க்கை ஒரு பொற்காலமா இருக்கும். நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா இந்த கிரகங்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு காலகட்டங்களை தசை நடத்தும் போது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 20 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள ஒரு மனிதன் குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, செல்வம், செழிப்பு, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் அவன் அமைச்சுக்கிறான். சரிங்களா? ஸோ இந்த 30 வருஷங்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு திசைகள் சரியான ஒரு பருவத்துல வரும்போது கண்டிப்பா அவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்கள்ல சரியான ஒரு தசாபுக்தி வரணும். அந்த கிரகம் நல்லா இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களால எல்லாத்தையும் பெற முடியும். அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிங்களா? ஸோ அப்படி எந்த கிரகத்தினுடைய தசா புக்தி உங்களுக்கு சரியான ஒரு பருவத்துல வருதுன்னு முக்கியமா நீங்க பார்க்கணுங்க. குறிப்பா இந்த பலன்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்த 2 பேருக்குமே இந்த பலன்கள் கண்டிப்பா பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களோட லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி, இது கண்டிப்பா பொருந்தும். முதல் தர யோகாதிபதினு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனிதான். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் இவரே ஆதிபத்தியம் பெற்றவரா வர. அப்போ சனி உங்க ஜாதகத்துல நல்லா அமர்ந்துட்டார், நல்ல ஒரு நிலைமையில இருக்கார், கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்துட்டார், ஒரு சுபர் தொடர்பு பெற்றிருக்கார், சுக்கரனுடையோ அல்லது குருவுடைய சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சனி தசையில இந்த பலன்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். குறிப்பா உங்களை நீங்க வாழ்க்கையில சேஃப் பண்ணிப்பீங்க, ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள உங்களை வச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க சம்பாரிச்சு வைப்பீங்க. குறிப்பா வீடு, மனை, வாகனம் எல்லாத்தையும் சம்பாரிச்சுப்பீங்க. திருமண வாழ்க்கையை நீங்க அமைச்சுப்பீங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். உங்களால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் உங்களால அமைச்சிக்க முடியும் இந்த சனி தசையில. அதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு தொழில் அமைப்புகளையும் சனி பகவான் கொடுப்பார். சனி சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வார். அரசு வழியில ஆதாயம், அரசாங்கத்தால் ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி தசை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குங்க. செல்வ செழிப்பை கொடுக்கும், வீடு மனை வாகன வசதியை கொடுக்கும், எல்லாத்தையுமே சனி கொடுப்பார். சனி நல்லா இருக்கின்ற பட்சத்துல, ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 2 இடத்துக்கும் இவர் தான் அதிபதியா வர்றார். அப்போ நல்ல ஒரு கல்வியையும் அவர் தான் கொடுத்தாகணும், நல்ல ஒரு குடும்பத்தையும் அவர் தான் கொடுத்தாக்கணும், நல்ல ஒரு பேச்சு திறனையும் அவர் தான் கொடுத்தாகணும், பேச்சால் ஜீவனத்தையும் அவரே கொடுத்தாகணும். அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட இரும்பு, மெக்கானிக்கல், ஆயில் இது மாதிரி சனியினுடைய துறையில பெட்ரோல், டீசல், எரிவாயு சம்பந்தப்பட்ட துறை நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு சனி கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தோட இந்த செவ்வாயும் சனியும் கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வார். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில உயர்வான நிலைக்கு சனி பகவான் கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சனியோட எந்த கிரகங்கள் சேருதோ அதை வச்சு உங்களோட தொழில்கள் மாறுபடுங்க. ஆனா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, இந்த சனி தசை உங்களுக்கு சனி நல்லா இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பா உயர்வான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். சரி, சனிக்கு அடுத்து யார் அதிகமான நல்ல விஷயங்களை மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகவும் வருவார், 10ஆம் அதிபதியாகவும் வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது சுக்கிர தசை நிச்சயமா சொல்றேன், சுக்கிரன் நல்லா இருந்து தசை நடத்தினார்னா உறுதியா உங்களோட வாழ்க்கையில அந்த 20 ஆண்டுகளும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சரி, சுக்கிரன் என்ன பண்ணுவார்? முதல்ல சுக்கிரனுடைய காரகத்துவத்துல மனைவி, நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ வைப்பார், சொகுசான வாழ்க்கைய வாழ வைப்பார். ஒரு லக்ஸூரியஸான ஒரு வீடு, லக்ஸூரியஸான ஒரு காரு, நல்ல நல்ல ஒரு பைக்கு, நல்ல ஒரு உடை அணிகிறது, நல்ல ஒரு ஆடை அணிகள் வாங்குறது, ஆபரண சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த சுக்கிரன் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வாழ்க்கை துணை, திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை சுக்கிரன் கொடுப்பார் நல்லா இருக்கும்போது. அதே மாதிரி சுக்கிர தசையில பாத்தீங்கன்னா சகல சௌகரியங்களையும் அஷ்டலட்சுமி யோகத்தையும் கண்டிப்பா இந்த சுக்கிரன் கொடுத்தே தீர வேண்டும்.
சுக்கிரன் நல்லா இருக்கும்போது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிள்ளைகள் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு போவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு தெய்வ பக்தி, நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாழ்க்கையை சுக்கிரன் கொடுப்பார். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதியா வரதுனால இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல வலுத்து ஒரு சுப தொடர்பு பெறும்போது நிச்சயமா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில உயர்வான நிலைக்கு போறது. அது மட்டும் இல்லாம சுக்கிரனுடைய துறையில எண்ணற்ற அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும், நல்ல ஒரு பொருள் வரவையும், நல்ல ஒரு ஏற்றத்தையும் அவர் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர தசை நல்லா இருக்கும்போது. அடுத்து யாருன்னு பார்க்கும்போது புதன். 3ஆம் பட்சமா புதன் வருவார். இவர் வந்து 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற பாக்கியாதிபதியா வரும்போது இந்த ஜாதகருக்கு குறிப்பா பாக்கியாதிபதி தசை நடக்கும்போது பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு புதன் தசை சரியான ஒரு வயதுல வரும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தே தீருவார். கல்வி சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு உயர்கல்வி போக வைப்பார். நல்ல ஒரு கல்வி ஞானத்தை கொடுப்பார் இந்த புதன். அது மட்டும் இல்லாம இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு உயர்வான நிலைக்கு கண்டிப்பா கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 6ஆம் இடத்திற்கும் அதிபதியா வருவாருங்க. அப்போ புதன் திசையில கொஞ்சம் நன்மை தீமை இரண்டே கலந்து நடக்கும். குறிப்பா இந்த ஜாதகர் கடன் வாங்கி அந்த கடனால் ஒரு ஏற்றத்தை சந்திப்பார். இந்த புதன் நல்லா இருக்கும் போது கடனால் ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதன் கெட்டு போயிருக்கும் போது அந்த கடனாலேயே வாழ்க்கையை வந்து ஜாதகர் தொலைப்பார். அதுதான் முக்கியமான விஷயம் இந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் சொன்ன இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவா இருக்கணும் ஜாதகத்துல, சுப தொடர்பு பெற்றிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்தாலும் கூட வாழ்க்கை துணையார் மூலம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். திருமணத்திற்கு பிறகு ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தாயாரை போல பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவி கண்டிப்பா கிடைப்பாம் அப்படின்னு சொல்லலாம். தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. திருமணம் ஆனதற்கு பிறகு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை சந்திரன் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 கிரகங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அதற்கடுத்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கடுத்து செவ்வாய் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஸோ இந்த ஒரு 5 கிரகங்கள், குறிப்பா இந்த 4 கிரகத்தை வச்சுக்கோங்க. செவ்வாயை வந்து 5ஆம் பட்சமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரகங்கள் நல்லா இருந்து சுப தொடர்பு பெற்று உங்க தசைகள் வந்து நல்ல ஒரு காலகட்டத்தில் வரும்போது கண்டிப்பா வாழ்க்கை ஏற்றமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து 20 வயசுல சனி தசை ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனி தசை 19 ஆண்டுகள். சரிங்களா? 19 வருஷம். அடுத்த புதன் தசை ஒரு 17 வருஷம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 36 வருஷம். இந்த 2 கிரகங்கள் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா 36 வருஷங்களும் நீங்க கண்டிப்பா ராஜாவா தான் இருப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பார்ப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இந்த புதன் சனி இந்த 2 தசையும் கொடுத்துட்டு போயிடும். அப்ப 20 வயசுல சனி தசை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 வயசு கிட்ட ஆகும்போது சனி தசை புதன் தசை ரெண்டுமே முடியும். அப்போ வாழ்க்கையில நீங்க எல்லாமே அனுபவிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவீங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ 9 கிரகத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிரகம் நல்லா இருந்தா போதும். அந்த கிரகங்களுடைய திசைகள் வந்து சரியான ஒரு வயதுல வந்தா போதும். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த தசாபுக்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. சரிங்களா? அவன் வந்து வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறான்றத தசாபுக்தியா தீர்மானிக்கும். இப்போ 2-3 கிரகம் நல்லா இருந்தாலும் அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்ல ஒரு தசை அமைக்கும் போது நல்ல ஒரு அப்போ உங்க ஜாதகத்துல எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. 2-3 கிரகம் நல்லா இருந்தா மட்டுமே போதும். அந்த கிரகத்துடைய தசைகள் வந்து நல்ல ஒரு நடுத்தரமான ஒரு வயதுல வருதா, கண்டிப்பா நீங்க கொடுத்து வச்சவன் தான். சரிங்களா? அப்போ என் ஜாதகத்துல இந்த கிரகம் கெட்டு போயிருக்கு, இந்த கிரகம் நல்லா இல்லை, இது வந்து பாவங்களோட சேர்ந்துருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ன கிரகம் நல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த தசை நல்ல ஒரு வயதுல வருதா, கண்டிப்பா நீ கொடுத்து வச்சவன் தான். வாழ்க்கையில எப்படியாச்சும் நீ மேல வந்துருவ. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சரி, அப்போ சப்போஸ் அந்த கிரகம் வந்து பலவீனப்பட்டிருக்கு, கெட்டு போயிருக்கு, தசைகள் வந்து நடுத்தர வயதுல வருதுன்னா கண்டிப்பா நீங்க இறை வழிபாடு அதிகமா பண்ணணும். அந்த கிரகத்தினுடைய தெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளணும். குறிப்பா சிவ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க, விஷ்ணு வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலையும் நீங்க மேல வந்துருவீங்க. ஏன்னா இந்த நவ கிரகத்தையும் மீறி ஒரு சக்தி இருக்கு. சரிங்களா? இந்த 9 கிரகத்துக்கு, அதாவது 9 கிரகத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழே மனிதன் இருந்தாலும் கூட 9 கிரகத்துக்கு மேல ஒரு சக்தினா அது இறை சக்தி மட்டும்தான். ஸோ அதை நீங்க வழிபடும் போது, இறைவனை நீங்க நம்பும் போது கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருந்தாலும் சரி மேல வந்துருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.